இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி இதில் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ iTrade Globex இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரேடிங் பாட் மூலியமாக இவங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக வந்துட்டு ஏஐ பாட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்துட்டு கேபிட்டல், அதுவும் 300% வரைக்கும் இவங்க வந்து எடுத்து கொடுக்கறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு iTrade Globex வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் 4 டைப்ஸ் ஆஃப் நான் ஒர்க்கிங் இன்கம் மூலியமாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பெனிஃபிட்ஸ் வந்து இவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல அதிகமாக வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. iTrade Globex உடைய கமிட்மெண்ட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கூட வந்துட்டு லெவரேஜ் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. iTrade Globex வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு, அது மட்டும் இல்லாமல் கூட ஃபோரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ ஸ்பேஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து ட்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரிஸ்டிக் ட்ரேடிங்லையும் ப்ளஸ் வந்துட்டு ஏகப்பட்ட அல்காரிதம்ஸை வந்து இன்டெலிஜென்ட் அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறதா கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் பண்ணிவிட்டு இவங்களுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலியமாக இவங்க ஹையஸ்ட் ப்ராஃபிட்டை வந்து இவங்க எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ இருக்காங்க, ஃபோரெக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற கமோடிட்டிஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏஐ வச்சு இவங்க ட்ரேட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ROI ரிட்டர்ன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டு ROI கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பைனரி மேட்ச் இன்கம். நாலாவது வந்துட்டு ரீடாப் அப் இன்கம். மொத்தமா இதுல 4 வகையான இன்கம் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஜாயினிங் பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பேக்கேஜஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹500 பேக்கேஜ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ₹2000 பேக்கேஜ், மூணாவது வந்துட்டு ₹5000 பேக்கேஜ், நாலாவது வந்துட்டு ₹10,000 பேக்கேஜ், அஞ்சாவது ₹25,000 பேக்கேஜ், ஆறாவது ₹50,000 பேக்கேஜ், ஏழாவது ₹1,00,000, எட்டாவது பேக்கேஜ் வந்து ₹2,00,000, ₹3,00,000 பேக்கேஜ் இருக்குது, ₹4,00,000 இருக்குது, அதோட ₹5,00,000 பேக்கேஜ். மொத்தமாக இதில் 11 பேக்கேஜஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேக்கேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே 2% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டோட்டலாக எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 150 நாளைக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜில் வேணால் வரலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பேசிக் பேக்கேஜ் ₹500 எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ் தான். இப்போ இந்த ₹500 பேக்கேஜில் வந்து நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி வந்து 2% ROI வந்து கிடைக்கும். எவ்வளவு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 நாளைக்கு வந்து கிடைக்கும். அப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹10 வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கான டோட்டல் ப்ராஃபிட் ₹1500 வரைக்கும் கிடைக்குங்க. 3 மடங்கு ஆகிற வரைக்கும் உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் அந்த ப்ராஃபிட் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ரீடாப் அப் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து நீங்கள் ரீடாப் அப் பண்ணிக்க முடியும். எந்த பேக்கேஜில் வேணாலும் உங்களால் வந்து ரீடாப் அப் பண்ணிக்க முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஐடியில் நீங்கள் எத்தனை தடவை வேணால் ரீடாப் அப் பண்ணிக்கலாம், எந்த பேக்கேஜில் வேணால் நீங்கள் ரீடாப் அப் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம். நீங்கள் டைரெக்டாக ஒருத்தரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுடைய டவுன்லைன் வந்துட்டு அவங்க வந்து ரீடாப் அப் பண்ணுவாங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு டாப் அப் பண்ணுவாங்க. அவங்க வந்து அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து ரீடாப் அப் அலௌட் இல்லையா, அப்போ மல்டிபிள் டைம்ஸ் அவங்க வந்து ரீடாப் அப் பண்ணுவாங்கல்ல. எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கேஜுக்குமே எந்த பேக்கேஜில் நீங்கள் ரெஃபர் பண்ணாலுமே சரி உங்களுக்கு 8% டைரக்ட் ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ₹500 பேக்கேஜில் நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹40 வந்து இன்கம் வந்து கிடைக்கும். அதுவே வந்து நீங்கள் ₹5,00,000 பேக்கேஜில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹40,000 இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பேக்கேஜில் வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ண முடியுங்க. உங்களுக்கு 8% டைரக்ட் ரெஃபரல் இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% வந்து பைனரி வந்து கிடைக்குது பர் பேர் மேட்ச்க்கு. இது வந்து இன்ஃபினிட்டி லெவலில் 3 டைரக்ட் ரெஃபரல்ஸ் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பைனரி வந்து எலிஜிபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் 2:1 இல்லைனா 1:2 ரேஷியோவில் நீங்கள் வந்துட்டு பைனரியில் பேர் மேட்ச் அச்சீவ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய லெஃப்ட்டில் 2 பேர் ரைட்டில் ஒருத்தர், அப்படி இல்லைனா ரைட்டில் 2 பேர் லெஃப்ட்டில் ஒருத்தர். இந்த மாதிரி நீங்கள் 1:2 இல்லைனா 2:1 ரேஷியோவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா எல்லாத்துலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1:1 நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுக்கான இந்த 5% இன்கம் ஆனது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ₹500 வந்துட்டு 3 பேரை ரெஃபர் பண்ணுறீங்க, லெஃப்ட்டில் 2 பேர் ரைட்டில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா இது பேர் மேட்ச் எடுத்து உங்களுக்கு ₹25 கிடைச்சிடும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேர் மேட்ச்ல இருந்துமே உங்களுக்கு வந்து அந்த 5% கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பைனரி சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாஸ்ட் பேக்கேஜை எடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கான சீலிங் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ₹500 பேக்கேஜில் வந்திருக்கீங்கன்னா பர் டே உங்களுக்கான அந்த சீலிங் லிமிட் வந்துட்டு ₹500 தான் பைனரியில் பொறுத்த வரைக்கும். இதுவே வந்து நீங்கள் எடுத்த உடனே ஒரு ₹5000 பேக்கேஜ் போயிட்டு நீங்கள் அப்போவே வந்துட்டு திரும்ப ஒரு ₹500 பேக்கேஜ் அதுக்கப்புறமா நீங்கள் டாப் அப் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய சீலிங் லிமிட் வந்து ₹500 தான், 5000 கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக என்ன பேக்கேஜ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுடைய சீலிங் லிமிட்.
இந்த பைனரி பேர் மேட்சுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இப்போ பேர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 500 பேர் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா வந்து கிடைக்கும். அதுவே 5000 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் மேட்ச் பண்ணுறீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு 5% மேட்சிங் இன்கமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ரீடாப் அப் இன்கம். ரீடாப் அப் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டைம்ஸ் வந்து ரீடாப் அப் இருக்குது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 500 ரூபா பேக்கேஜில் வந்து ரீடாப் அப் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் டவுன்லைன்ஸ் வந்துட்டு 500 ரூபா பேக்கேஜில் ரீடாப் அப் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா வந்துட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கும். 25 ரூபாயிலிருந்து 10,000 வரைக்கும் இந்த ரீடாப் அப் இன்கம் ஆனது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் வந்துட்டு அலௌடு. ROI ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் வந்து கிரெடிட் ஆகும். வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்துட்டு ஓப்பன் ஆகும். வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் ஓப்பனில் இருக்கும். அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் வித்ட்ரால் வந்து போடணும். அன்றைக்கி வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கே வந்துட்டு உங்கள் பேங்க்குக்கு வந்து வித்ட்ராவல் கிரெடிட் ஆகிடும். மினிமம் வித்ட்ரால் வந்துட்டு 100 ரூபா இருக்கணும். 100 ரூபா இருந்தால் தான் உங்களால் மினிமமாக வித்ட்ரால் பண்ண முடியும். மேக்ஸிமம் வித்ட்ரால் வந்துட்டு நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அதனுடைய 20%. இப்போ வந்து நீங்கள் 5000 ரூபா பேக்கேஜில் இருக்கீங்கன்னா 5000 ரூபா பேக்கேஜுடைய 20% வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணலாம் டெய்லி. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பேக்கேஜ் போயிட்டு திரும்ப நீங்கள் 500 ரூபா பேக்கேஜுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய 20% அந்த 500 ரூபா பேக்கேஜில் தான் கன்சிடர் ஆகிக்கும். எல்லா இன்கம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து டிடக்ஷன் உண்டு. இந்த பைனரியுடைய சீலிங் லிமிட் இல்லை ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணுற பேக்கேஜ் வால்யூம், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேக்கேஜ் இப்போ நீங்கள் ரீசெண்டாக வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பைனரி சீலிங் லிமிட்டாகவே இருக்கும். வித்ட்ரால் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே வந்துட்டு வித்ட்ரால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வராது. ஐடியோடைய அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். எல்லா UPI அண்ட் ஆன்லைன் மோட் பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 9 நைட்டு 9 வரைக்கும் வந்துட்டு டெய்லி அவைலபிளாக உண்டு. சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணியோட கஸ்டமர் சர்வீஸ் வந்துட்டு அவைலபிள் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே வந்து சண்டேல மட்டும் அவைலபிள் இருக்க மாட்டாங்க. மற்ற டேஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அவைலபிளாக இருப்பாங்க. வித்ட்ராலுடைய அன்லாக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்ன்றதை பார்த்தாச்சு. அதேமாதிரி காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் வித்ட்ரால் ஓப்பனில் இருக்கும். மினிமம் 3 டைரக்ட் ரெஃபரல் ஆக்டிவில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து அலோவ் ஆகும். மினிமம் வித்ட்ரால் 100 ரூபா இருக்கணும். மேக்ஸிமம் வித்ட்ரால் நீங்கள் என்ன பேக்கேஜில் இருக்கீங்களோ அதனுடைய 20%. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5000 ரூபா பேக்கேஜில் ஒருத்தர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ரீடாப் பண்ணி 25,000 ரூபா பேக்கேஜ் போயிட்டு திரும்பவும் வந்துட்டு 2000 ரூபா பேக்கேஜுக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவங்களுடைய வித்ட்ரால் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 20% அந்த 2000 ரூபா பேக்கேஜ்லேருந்து தான் கன்சிடர் ஆகும். மேக்ஸிமம் வித்ட்ரால் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பைனரி இந்த 500 ரூபா பேக்கேஜில் வந்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா வரைக்கும் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அதுவே 5000 ரூபா பேக்கேஜ்னா டெய்லி நீங்கள் 1000 ரூபா வரைக்கும் வித்ட்ரால் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா பேக்கேஜுக்குமே அந்த 20% லிமிட் வந்து உண்டு. ஸோ கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இந்த எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமர் கேர் கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலையில் 9லேருந்து ஈவினிங் 9 வரைக்கும் அவைலபிள். சாட்டர்டே சண்டேஸில் காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் அவைலபிள். இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ப்ளஸ் இவங்களுடைய ஓன் எக்ஸ்சேஞ்ச் வரப்போகுது. ப்ளஸ் இவங்களுடைய யூட்டிலிட்டி சர்வீசஸ்மே கொண்டு வராங்க. இந்த யூட்டிலிட்டி சர்வீசஸ் மூலிமா நீங்கள் வந்துட்டு பில்ஸு, டிக்கெட்ஸு, ரீசார்ஜ் இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும்.